அஸ்ஸலாமு அலைக்கும். இது இன்றைக்கு எக்ஸ்போர்ட் இறால். இதை என்ன செய்யணும், இப்படியே மேல் இதை மட்டும் கீறி விட்டு எடுத்துட்டு எண்ணெய் ஒன்றும் ஊற்றக்கூடாது, இப்படியே சுட்டு எடுத்துடணும் தீர வச்சு. அதுக்கு தொட்டுக்கிற சாஸ், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண அடித்த சாஸ். திங்கிறதுக்கு வெள்ளரி பிஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம் திண்டி பிடிச்ச பிறகு பழமும் இது மாம்பழமும் அன்னாச்சி பழம். எப்படி என்னென்ன பழம் வைக்கிறோம் அதை வச்சுக்கலாம். என் வீட்டில் அதான் வைக்கிறேன், நல்லா வச்சேன். இதை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான், நல்லா வைக்கும். இதெல்லாம் சைனீஸ் சாப்பிட்டு இது அங்கே போய் திண்டா எக்கச்சக்கமான பில் போடுவான். பேங்காக்கில் திண்டாவே 2000 பாட்டு வரும். இந்த மாதிரி ஒரு பிளேட் திண்டா 1000 பாட்டுண்டா நம்ம ரூபாய்க்கு 2500 இது நமக்கு என்ன வந்திக்கும், ஒரு 200 250 வந்திக்கும். அங்கே 1000 பாட்டு போடுவோம் பில். இதுக்கு கிட்ட 2500. இன்னும் ஏறி இறங்கி போய் சாப்பிட்டுட்டு வரணும். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சாமான்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வேறு வந்திக்கிறான், அதுக்காண்டி நான் செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் இருந்ததுக்கு பரவாயில்லம்மா, ப்ரெஷர் இல்லை, நார்மல் துவாச்சிங்க. அது ஏதோ தலையில் பாரமாக இருந்துக்கிட்டு நெஞ்சு அடைச்சிட்டுமா, நெஞ்சில் குத்திக்கிட்டு இருந்தால் நான் ரொம்ப பயந்துட்டேன். சிற்றிலே இந்த தலை பாரம் கொஞ்சம் குறையணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல துவா கேளுங்க. யார் துவா பறக்கத்தை கொண்டாவது அதான் நம்ம நோயை சிஃபாவாக்குவோம். இந்த சாஸ் தான் மெயின். இதுக்கு தொட்டு திங்கிறதுக்கு இதை பிச்சு தொட்டு திண்டா நல்ல உரப்பமாக்கி அதை இதையும் கடிச்சிக்கிறணும். சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டுக்கிறணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.